எஸ் இப்போ நம்ம பார்க்கும்போது சிஎஸ்சி இந்த ஃபைனல் இன்டர்மீடியட் எல்லாரும் யூஸ் பார்க்கக்கூடிய ஒரு ரீகேப்சூல்னா இது வரைக்கும் நம்ம படித்த பாடங்களுடைய ரீகேப்சூல்ஸ் ரொம்ப ஈஸியான கான்செப்ட். சி கஸ்டம்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சிம்பிளாக. சார்ஜிங் செக்ஷன் 12 customs duty is levied on import into India, export from India. Rates are prescribed in the Customs Act 1975. மெமரி வந்து செக்ஷன் 12 வச்சுங்க, சார்ஜிங் செக்ஷன் தான். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டேக்ஸபிள் ஈவெண்ட் இம்போர்ட்னா என்னன்னா ஹோம் கன்சம்ஷன்ஸ், குட் ரீச் கஸ்டம்ஸ் பேரிஸ், பில் ஆஃப் என்ட்ரி ஃபைல்டு, வேர் ஹவுஸ் கூட்ஸ், டியூட்டி பேயபிள் வென் ரிமூவ் ஃப்ரம் வேர் ஹவுஸ். இதுதான் வந்து இம்போர்ட் நடக்கக்கூடிய ஹோம் கன்சம்ஷனாக இருக்கணும். கூட்ஸ் ரீச் கஸ்டமர்ஸ் பேரர், பில் ஆஃப் என்ட்ரி ஃபைல் பண்ணிக்கணும். வேர் ஹவுஸில் கூட்ஸ் ஸ்டோர் ஆகும், டியூட்டி பே பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் வேர் ஹவுஸில். எக்ஸ்போர்ட்னா கூட்ஸ் கிராஸ் இந்தியாஸ் டெரிட்டரியல் வாட்டர்ஸ், கண்டிப்பாக அது வந்து எக்ஸ்போர்ட்ஸ். இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா டெரிட்டரியல் வாட்டர்னா 12 நாட்டிக்கல் மைல்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் வந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸ். இந்தியன் கஸ்டம்ஸ் வாட்டர் எக்ஸ்டெண்ட் அப் டு எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். மெமரி வந்து பார்த்தீங்கன்னா 12 நாட்டிக்கல் மைல் வந்து டெரிட்டரியல் வாட்டரு, 200 வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னாங்க. கஸ்டமர் ஸ்டடி ஃபர்ஸ்ட் ஷெடியூல் இம்போர்ட் டியூட்டிக்கும், செகண்ட் ஷெடியூல் வந்து எக்ஸ்போர்ட் டியூட்டிக்கும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம படிக்கும் பொழுது கஸ்டம்ஸ் டேரிஃப் 1975 ஃபர்ஸ்ட் ஷெடியூல் செகண்ட் ஷெடியூல் படிக்கணும். ரீஇம்போர்ட்டேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி டிராபேக்கு ஐஜிஎஸ்டி ரீஃபண்ட் ஆயிரும். ரீஃபண்டு தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரீஇம்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ். டியூட்டி பேயபிள் benefit incentive availed at export time. Export for repairs. Duty payable on repairs cost, material cost, insurance, not full value of the goods. Other goods வந்து டியூட்டிக்கு நில்லு. Conditions for re-import of goods. Time limit normally 5 years, extendable by 2 years. நேபாள் போட்டுனா இருந்தால் 7 years, extendable by 3 years அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கேபிட்டல் குட்ஸ் இருந்துச்சுன்னா 1 year, extended warranty is 1 year. அடுத்து வந்து அதர் கண்டிஷன்ஸ், சேம் குட்ஸ், நோ சேஞ்ச் இன் ஓனர்ஷிப் இருக்கணும். அந்த கண்டிஷன் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரீஇம்போர்ட் ஆஃப்டர் ரிப்பேர் ஆர் ரீகண்டிஷனிங். குட்ஸ் மேனுஃபேக்சர் இன் இந்தியா, ரிப்பேர்ஸ், ரீகண்டிஷனிங், ரீஇம்போர்ட் வித்தின் 3 years ஆர் நேபாள் பூட்டான் 3 yearsன்னு சொல்கிறாங்க. இது வந்து ரீப்ராசஸிங், ரீஃபைனிங், ரீமார்க்கெட்டிங். ரீஇம்போர்ட் வித்தின் 1 year கண்டிஷன்ஸ். ரீஎக்ஸ்போர்ட் வித்தின் 6 months, ஐடென்டிஃபைடு ப்ரூட், பாண்ட் எக்ஸிக்யூட்டட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குட்ஸ் டெரிலிக், wreck, flotsam and jetsam. These goods are treated as imported goods, exempt, ship, wreckage, floating abundant cargo, duty payable unless exempted. Rate for rate of duty, home consumptions, letter of bill of entry or a date of inventory. இதில் எது லேட்டாக வந்துருக்கோ அதுதான் டேட் ஆஃப் டியூட்டி. வேர் வாஸ் குட்ஸ், டேட் ஆஃப் எக்ஸ்போர்ட், பில் ஆஃப் என்ட்ரி, அதர் குட்ஸ், டியூட்டி பேமெண்ட் ஆஃப் டேட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் டியூட்டி. Pilfered goods, section 13 conditions. Goods stolen ஆயிருக்கும் ஆஃப்டர் அன்லோடிங் அப்புறம் பிஃபோர் ஹோம் கன்சம்ஷன்ஸ் கிளியரன்ஸ் இருக்கும். ரிசல்ட்டு import not liable, custody தான் liable. If goods are returned later, import become liable to pay the duty. Remission of duty. If goods lost or destroyed before home consumption clearance, yes, there is a remission of duty. Importer proves lost to EC and DC. Results entire duty remitted. Destroyed வந்து duty கிடையாது. Abandoned on goods. Importer may surrender ownership, time limit, before consumption order or warehousing orders. Result வந்து no duty payable. Abandoned on goods. எனக்கு பேலன்ஸ் ஷீட் விட்டுட்டு போகிறது. Not available if offense committed. Abatement of duty. Goods damaged, deteriorated before unloading, abatement available. Accident after uploading but before assessment, abatement available. Warehouse goods damaged before clearance, abatement available. Conditions damage should not be due to import negligence, flat and default இருக்க கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். Yes, different section 13, 22, 23. 13 இந்த pilfered goods, no duty by importers. 22 damaged, reduced duty. 23 last, no duty remission. கிட்டத்தட்ட எக்ஸாம்பிள் 13, 22, 23. அதால் வந்து பார்த்தீங்கன்னா டீநேச்சரிங், அதாவது முட்டிலேஷன் சொல்லுவாங்க. இம்போர்ட் குட்ஸ் கேபிள் ஃபார் மல்டிபிள் யூசேஜஸ் ஆர் ஆல்டர்டு ஸோ தட் கேன் பி யூஸ் ஒன்லி ஒன் பர்பஸ். டியூட்டி சார்ஜ் அக்கார்டிங் டு ஆல்டர் யூஸ். இதை நம்ம அந்த ஆசிட் பற்றி படித்தோம். ஹியூமன் ஆல்கஹாலிக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸாக மாற்றிடுவாங்க.
Exemption from customs duty, general exemption, specific exemption. Central government issue notification கொடுத்தா grant exemption, அது வந்து general exemption சொல்லுவாங்க. சில condition exemption இருக்குது. Normally validity 31st March from the following 2 years from the grant. இதே ஸ்பெஷல் எக்ஸாம்ஷன் ஆகிடுச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ ஸ்பெஷல் ஆர்டர் இன் எக்ஸப்ஷன் சர்க்கம்ஸ்டன்சஸ் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கதறவும் ஸ்மால் அமௌண்ட் ரிலீஃப், அதாவது நோ டியூட்டி அமௌண்ட் இஸ் பிலோ 100 rupees. Effective date of notification, effective date of effective date not mentioned, effective date date of issue from the publication in the gazette. Special order அப்படின்றது வந்து effective date of issue, classification notification can be issued within 1 year. Retrospective effect possible. Inward processing, outward processing, imported or re-imported goods used for repair, manufactures, condition வந்து re-export within 1 year, goods identifiable இருக்கணும், other prescribed conditions satisfied ஆகிக்கணும். அதான் வந்து inward processing, outward processing. இதே வந்து எக்ஸாம் ட்ரிக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா செக்ஷன் வந்து 12 வந்து சார்ஜிங் செக்ஷன், 13 பில்பரேட்டு, 5 வந்து டேட் ஆஃப் டியூட்டி, 21 டெர்லிக் அண்ட் ரெக்கு, 22 above print, 23 remission or DOS listed, 23 into abandonment, 24 into வந்து denaturing mutilation and 25 is exemption. இது மெமரி ட்ரிக். ஒன்லைன் மெமரி ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ், பில்ஃபரேஜ், ரேட், ரெக், டேமேஜ், destroy, mutilate and exit. This is complete division capsule of CA inter customs duty or CA final. ஸோ இதுதான் நம்ம கம்ப்ளீட்டாக பாடத்தை புரிஞ்சுக்கிட்டது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.